ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கொரோனா வைரஸ் அதிகமாக மக்களிடையே பரவிட்டு வருது. அதாவது காற்றுலே பரவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கொரோனா வைரஸை எப்படி தற்காலிகமாக தடுக்கிறது, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சேன்னு பார்க்க போகிறோம். இந்த வைரஸ் நமக்கு வந்துடுச்சுனாலும் நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தொண்டையிலே 2 அல்லது 3 நாள் இருக்குன்றாங்க. அந்த நேரத்துலேயே நம்ம நல்லா சுத்தமாக தண்ணி குடித்தோம்னா அதிக அளவில் அந்த வைரஸ் ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிடும். நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தண்ணியை சுத்தமாக குடிக்கிறது எப்படி, அந்த தண்ணியில் எந்தெந்த பொருட்கள்லாம் சேர்த்து குடித்தா அது மருத்துவ குணம் அதிகமாக இருக்குன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, தண்ணி எப்படி நல்லா சுத்தமாக காய வச்சு ஆரோக்கியமாக குடிக்கிறதுன்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கங்க. வெள்ளை துணின்றப்போ அதில் எந்த விதமான கலரும் இருக்காது. மற்ற கலர் துணிங்களாம் எடுத்திங்கன்னா அதில் இருக்கிற கலர்லாம் தண்ணியில் இறங்க ஆரம்பிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை துணியை எடுத்துக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். சீரகம் அதிகமாக சமையலில் சேர்த்துக்கிறது நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது கூடவே கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. எதுலேயுமே மஞ்சள் தூள் அதிகமாக நம்ம சேர்த்து யூஸ் பண்ணோம்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக வரும். மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்து நம்ம சமைக்கிறப்போ எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் ஆகாது. அதனால் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு அதிகமாகவே சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சீரகமும் மஞ்சளும் வச்சு இதை நல்லா ரோல் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணியில் போடுறப்போ இது வெளியே வந்துடாமல் இருக்கணும். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி நூல் வச்சு கட்டிடுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் தினமுமே இந்த மாதிரி தண்ணி தான் குடிப்போம். சளி இரும்பல் இருந்துச்சுன்னா கூட இது சரியாக்கிடும். எந்த தண்ணியாக இருந்தாலும் காய வச்சு குடிங்க. லைட்டாக வெதமான தண்ணி குடிக்கிறப்போ அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த நம்ம ரெடி பண்ண சீரகமும் மஞ்சள் தூளும் தண்ணியில் அதனுடைய எசன்ஸ் நல்லா இறங்கணும். அதனால் நாளைக்கு வேணுன்ற தண்ணியை இன்றைக்கே ரெடி பண்ணிவிடுங்க. காலையில் காய வச்சிட்டிங்கன்னா அந்த சீரகம்லாம் போட்டு அதில் நல்லா காய வச்சிட்டிங்கன்னா அதனுடைய சாறு அதில் நல்லா இறங்கிடும். மறுநாள் நீங்கள் அந்த கட்டின இதுவை மட்டும் எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா குடிக்க ஆரம்பிச்சிடலாம். இது குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் நல்லா தண்ணியை காய வைங்க. தண்ணி நல்லா காஞ்சிடுச்சுங்க. நம்ம எப்போவுமே தண்ணி காய வச்சு குடிக்கிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சில்லுன்னு குடிக்கிறதோட கொஞ்சம் வெதன்னு தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த மாதிரி சீரகமும் மஞ்சள் தூளும் போட்டு தண்ணி நல்லா காய வச்சு அதை ஆற வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிறப்போ நமக்கு சளி இரும்பல்லாம் வரவே வராது. நீங்களும் இந்த மாதிரி குடிச்சு பாருங்கள். எப்போவுமே இந்த மாதிரி குடித்தோம்னா சளி இரும்பலே வராதுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் தண்ணி காய வச்சு குடிக்கிறோம். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.